வந்துட்டீங்களா? ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே செல்லங்களா, நம்ம இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார நம்ம போயிடலாமா? ஒரு ஊர்ல ஒரு அப்பா இருந்தாங்களாம். அந்த அப்பாவுக்கு 4 பிள்ளைங்க இருந்தாங்களாம். இந்த 4 பிள்ளைங்களும் எப்படின்னா ரொம்ப சேட்டைக்கார பிள்ளைங்களாம். இந்த 4 பேரும் எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சண்டை போட்டுட்டே இருப்பாங்களாமா. என்ன வாங்கி கொடுத்தாலும் இந்த 4 பேரும் திருப்தியே அடைய மாட்டாங்களாம். எனக்கு இது வேணும், உனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களா இந்த 4 அண்ணன்மார்களும். அப்ப இவங்க இந்த அப்பா இருக்காங்களா, அவங்க அப்பா சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்களா, டேய் பசங்களா, நீங்க 4 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, நீங்க ஒற்றுமையா இருக்கணும். எப்ப பாரு இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னப்பா இது அப்படின்னு சொன்னா இந்த பசங்க அதெல்லாம் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேர் எப்பவுமே சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாமா செல்லங்களா. அப்போ ஒரு நாள் இந்த அப்பாவுக்கு என்னாச்சு, உடம்பு சுகம் இல்லாம போயிடுச்சு. இவங்க மரிக்கும் தருவாய்க்கு போயிட்டாங்க. மரிக்கும் தருவாயில இருக்கும்போது இவங்க அப்பாவுக்கு ஒரே துக்கமா இருந்துச்சாம். ஐயோ, நம்ம பசங்க 4 பேரும் இப்படி இருக்காங்களே, இவங்க ஒற்றுமையா இல்லாதனால யாராவது இவங்கள ஏமாத்திட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு இந்த அப்பாவுக்கு ஒரே கவலையா இருந்துச்சாம். அப்ப இந்த பசங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாராம். அப்போ இந்த பசங்களை அப்பா என்ன சொன்னாங்க, டே பசங்களா இங்க வாங்க, நீங்க 4 பேரும் போய் ஒரு குச்சி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த 4 அண்ணன்மார்களும் என்ன பண்றாங்க, ஆளுக்கு ஒரு குச்சியை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்த உடனே அப்பா என்ன சொல்றாங்க, இந்த 4 குச்சியும் ஒன்னா சேர்ந்து நல்லா இறுக்கமா கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 குச்சியும் நல்லா சேர்த்து வச்சு நல்லா டைட்டா கட்டிட்டாங்க. டைட்டா கட்டின உடனே அப்பா சொல்றாங்க, இது ஒவ்வொருத்தரா யாரெல்லாம் உடைக்கிறீங்க நான் பார்க்கணும், அதனால இது உடைங்க, இதை உடைக்கிறவங்களுக்கு நான் ஒரு பிரைஸ் கொடுப்பேன், ஒரு சன்மானம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பசங்க என்ன பண்ணாங்க, நம்ம அப்பா நமக்கு கிஃப்ட் கொடுக்க போறாங்க, ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 அண்ணன்மார்களும் என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரா இந்த குச்சியை எடுத்து இப்படி உடைக்கிறாங்க. முடியல. செகண்ட் அண்ணா வர்றாங்க, இப்படின்னு உடைக்கிறாங்க. தேர்ட் அண்ணா வராங்க, அவரும் உடைக்கிறாரு, முடியவே இல்லை. ஃபோர்த் அண்ணா வராங்க, அவங்களும் உடைக்கிறாங்க, சுத்தமாவே முடியல. அப்போ அவங்க அப்பா சொன்னாரு, சரிப்பா உங்க யாருனாலையும் உடைக்க முடியலல்ல, இப்ப அந்த கயித்தை கழட்டுங்க, கழட்டிட்டு ஆளுக்கு ஒரு குச்சியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த அண்ணன்மார்க அந்த கயித்தை அவுத்துட்டு ஆளுக்கு ஒரு குச்சியா வச்சுக்கிட்டாங்க. வச்ச உடனே என்ன பண்ணாங்க, இப்ப உடைங்கப்பா அப்படின்னாங்க. இப்ப எல்லாருமே என்ன பண்ணாங்க, உடைச்சாங்க. டொப்புன்னு உடைஞ்சு போச்சு. அப்போ சிங்கிள் குச்சியா இருக்கும்போது என்னாச்சு, ஈஸியா உடைஞ்சிருச்சு. அதுக்கு அவங்க அப்பா ஒண்ணு சொல்றாங்க, தம்பிகளா நீங்க 4 பேரும் ஒற்றுமையா இருக்கும்போது வெளியில இருக்கிறவங்க யாரும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்க சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எதுவுமே வாய்க்காதுப்பா. நீங்க தனித்தனியா இருந்தீங்கன்னா உங்களை சீக்கிரமா பிரிச்சிருவாங்க. அதனால நீங்க எப்பவுமே ஒற்றுமையா இருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு இந்த அப்பா சொன்னாராம். உடனே இந்த பசங்க என்ன சொன்னாங்க, சரிப்பா நீங்க சொன்னபடியே நாங்க 4 பேருமே ஒற்றுமையா இருக்கோம், இனிமேல நாங்க சண்டை போட மாட்டோம் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்களாம். என்ன தங்கங்களா, நீங்களும் உங்க அக்கா கிட்டயோ தங்கச்சி கிட்டயோ இல்ல உங்க அண்ணன் கிட்டயோ தம்பி கிட்டயோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களா? சண்டை இனிமேல் போடாதீங்க. ஏன்னா அவங்க உங்களுடைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். நீங்க அவங்க கூட சண்டை போட்டீங்கன்னா உங்க அம்மா அப்பாவுக்கு அது பிடிக்காது. நீங்க எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஒற்றுமையா இருக்கணும். அப்பதான் உங்க மம்மி டாடி உங்களை இன்னும் அதிகமா நேசிப்பாங்க. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, அது என்ன வசனம்னு பார்ப்போமா? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இந்த வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்றீங்களா? அக்கா சொல்றேன், என் கூட சேர்ந்து நீங்களும் திருப்பி சொல்றீங்களா? சொல்லலாமா? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. மறுபடியும் ஒருக்கா சொல்லலாமா? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது
எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சங்கீதம் 133:1. ஓகே செல்லங்களா, இந்த வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணி உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. உங்க அம்மா, உங்க தங்கச்சி கிட்டேயோ, உங்க அண்ணா கிட்டேயோ, உங்க அக்கா கிட்டேயோ, யாருக்கிட்டேயும் இனிமேல் நீங்க சண்டையே போடக்கூடாது. நீங்க எப்படி இருக்கணும்னா ஒற்றுமையா இருக்கணும், அக்கா சொல்லி கொடுத்த வசனத்தின் போலவே. சரியா செல்லங்களா? பாய், குட் நைட்.